Dishes welcome from புதியுகம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. இன்னைக்கும் நம்ம கூட செஃப் பூஜா அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டிஷ்னாலே அது வேற லெவல் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இன்னைக்கும் நமக்காக வந்து சூப்பரான ஒரு டிஷ்ஷை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிட்டு என்னென்ன டிஷ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் பூஜா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிருந்தா, நீங்க எப்படி இருக்கீங்க? வெரி வெல். அண்ட் உங்கள் டிஷ்ஷஸ்க்காக நிறைய ஃபேன்ஸ் வந்து ஆவெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் உருவாகியிருப்பாங்களே, ஆமே ரைட்? எஸ், நல்ல ஃபீட்பேக் இதுக்கப்புறம். ஓகே, உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க? வீட்லேயும் நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதை பார்த்துட்டு இதை மாற்றிக்கோங்க, இல்லை இது இப்படி பண்ணுங்க, இந்த டிஷ்ஷை பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ரெக்வஸ்ட் வந்திருக்கா? இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் நல்லா டெலிஷியஸாக கொண்டு வாங்க அப்படின்னு. ஓகே ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போகிறோம்? இன்றைக்கி ஒரு ஸ்நாக் தான். ஸோ மோஸ்ட்டாக நம்ம பெசன்ட் நகர் பீச் போனோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் ஃபஸ்ட்டு நம்மளை டெம்ப் பண்ணும். ஸோ இன்றைக்கி அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வீட்டிலேருந்து சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அது போக ஊத்தப்பம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட். அதுலேயும் கீ ஆனியன் பொடி ஊத்தப்பம்னா இன்னும் டெம்ப்ட் ஆகும். அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவுக்கு மேரினேஷன் பண்ணி வச்சுட்டு அந்த கேப்பில் நம்ம ஊத்தப்பம் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணிடலாம். கடலை மாவு, மோஸ்ட்லி எல்லா மேரினேட் பண்ணுறோம் அப்படின்னாலே, ஊற வைக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு கடலை மாவு இருந்துகிட்டே இருக்கும். கரெக்ட். ஸோ ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர், இது ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி நம்ம சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கீங்களே, ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா புதுசாக? லைக் நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் பேக் தான் வீட்லேயே. இப்போ கடலை மாவுலேயே நம்ம வந்து லைக் க்ளோ நல்லா கொடுக்கும். கடலை மாவு, தயிர், ஸோ ஹனி கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா க்ளோ நல்லா வரும். ஸோ அதை நீங்கள் வீக்லி ட்வைஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் க்ளோ ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பியூட்டி டிப்பை எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணணும், எப்படி உங்கள் ஸ்கின் இவங்கள மாதிரி நல்ல பளபளன்னு இருக்கா அப்படிங்கிறது. உப்பு, கரம் மசாலா. இது நம்ம குயிக்காக முடிக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷா? இல்லை, குயிக்காக முடிஞ்சிடும். நம்ம வந்து இதை மேரினேட் பண்ணிவிட்டு அதை வந்து பொட்டேட்டோவில் இது பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், அவ்வளோதான். ஸோ வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். இது நல்லா கட்டி விழாமல் மிக்ஸ் பண்ணணும். நம்ம எடுக்கிற அந்த பொட்டேட்டோ குவான்டிட்டிஸை பொறுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். 2? ஆமாம். அதை பீல் பண்ணி தோலை எடுத்துட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் பொட்டேட்டோவும் எப்படி இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது இப்போ மேரினேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பொட்டேட்டோவை வந்து அந்த ஸ்டிக்கில் நம்ம எப்படி ஃபிட் பண்ணி அதை நம்ம கோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பொட்டேட்டோவை வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதில் டிப் பண்ணி நம்ம பொட்டேட்டோவை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஆயிலில். ஸோ இப்போ எப்படி பொட்டேட்டோவை ட்விஸ்ட் பண்ணுறது ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணியிருக்கேன் பொட்டேட்டோவை. ஸ்டிக்
இந்த ட்விஸ்டர் வந்து இப்போது வெளியே எல்லாமே விற்கும், உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதுதான் மோஸ்ட்லி இந்த ஸ்ப்ரிங்ஸ் இது ரோல்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஸ்டிக். நிறைய அந்த பன்னீர் டிக்காஸ் இந்த மாதிரி கெபாப்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஈஸிலி அவைலபிள். ஒரு ஸ்டிக்கில் நம்ம எவ்வளோ பொட்டேட்டோஸ் ஸ்லைசஸ் வைக்கிறோங்கிறது நம்ம ஆப்ஷன் தான். பட் நம்ம தவாக்கில் அது ஃப்ரை ஆகணும்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டா ஈஸி. கொஞ்சம் நல்ல ஸ்லைசஸ் வந்து தின்னாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ஈஸியாக. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு போதும். ஃப்ரை அந்த கேப் இருந்தால் தான் நமக்கு அந்த மேரினேட் பண்ணதை வந்து கோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே தண்ணியில் பொட்டேட்டோஸை ஊற வச்சுருக்கோம். அது எதுக்காக அப்படி பண்ணுறோம்? அது வந்து எதுக்காகனா உங்களுக்கு கருக்காமல் இருக்கும். எப்பயுமே எந்த கிழங்கு வகைகளுமே நம்ம கட் பண்ணோம். இப்போ வாழைக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தயிரில் கோட் பண்ணி வைப்பாங்க. கொஞ்சம் தயிர் ஊற்றினா அது கருகாமல் இருக்கும், கருப்படிக்காமல் இருக்கும். அதுக்காக ஸோ பொட்டேட்டோஸை வந்து அழகாக நம்ம வந்து அந்த இதில் வந்து சாப் பண்ண பொட்டேட்டோஸை அழகாக வந்து அவங்க அந்த ஸ்டிக்கில் வந்து வச்சு ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். ஈவன் அந்த பொட்டேட்டோஸ் வச்சு நமக்கு ஸ்கின்னுக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேஸ் இட் இஸ் ஹைலி இன் ஸ்டார்ச். நம்ம எடுக்கக்கூடிய குவான்டிட்டி வந்து இன்டேக் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி லிமிட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டேட்டோ ஜூஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கணும், இல்லை டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் பண்ணணும், இல்லை இருக்கக்கூடிய உங்களோட மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பொட்டேட்டோ ஜூஸ் will help you to enhance your brightness of your skin also. Okay. ஸோ இப்போ நம்ம அது ஆயில் வந்து ஹீட் பண்ணிடலாம். அதுக்கிடையில் நம்ம அது மேரினேட் பண்ணி வச்சதை அதில் டாஸ் பண்ணிடலாம். ஆயில், அந்த பவுல் மேரினேட் பண்ணது, இந்த டிஷ்ல செஃப் பூஜா அவர்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்? நம்ம பண்ணுறது தான், சாப்பிட்றவங்க தான் அது எப்படின்றது சொல்லணும். ஃபீட்பேக் நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க, நான் எக்ஸ்பர்ட்டாக இல்லையா. வீட்டில் எப்பயுமே நமக்கு வந்து ஓகே பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் இருக்கும். அது பாசிட்டிவ் ஓகே, ஹானஸ்டான ஃபீட்பேக்கா? ஹானஸ்டான ஃபீட்பேக்கும் கூட தான். சில டைம்ஸ் நமக்கே சொதப்போம்ல, ஹியூமன் நேச்சர், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துட முடியாதுல்ல. ஸோ நான் இப்போ பண்ணியிருக்கிறது வந்து 2 இதுக்குமே கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம அந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த பேஸ்மே நம்ம வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அதனால் 2 ஸ்ப்ரிங் வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஊத்தாப்பம்க்கு ரெடி பண்ணிடலாம். ஓகே, தோசை மாவு, இட்லி மாவு. ஊத்தாப்பம்க்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணுமா? கொஞ்சம் கூட தண்ணி என்ன மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப கெட்டியாக இருக்குது மாவு, கொஞ்சம் வாட்டர், கொஞ்சமாக போதும். கல் காஞ்சிருச்சு. ஆனியன் இப்படி குட்டியாக ஊற்றினா தான் நமக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஊத்தாப்பத்து மேலே ஆனியன் போட்டுட்டீங்க. நம்ம வடிவேலு சார் சொல்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லி பார்த்தா எப்படி இருக்கும்? ஆனியன், அதுக்கப்புறம் இட்லி பொடி, நம்ம வீட்டில் இட்லி பொடி வச்சுருப்போம்ல, கீ, இது போட்டால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே வரும். மழை சாரல் மாதிரி தூவ சொல்லுவார். கீ,
கியூட்டா குட்டியா அழகா இருக்குல்ல. க்யூட்டாக இருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ட்விஸ்டரில் வச்சு நம்மளால் ஃப்ரை பண்ண முடியல, அதனால நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்டரில் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா இன்னோவேட்டிவாக சாப்பிடுவாங்க. ஈஸியாகவும் இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும். இது ஒரு நல்ல ஐடியான்னு நினைக்கிறேன். ஸோ தவா நம்ம வந்து ஸ்ப்ரிங் ரோல் வந்து பீச்ல எல்லாம் நம்ம சாப்பிடும் போது தவாலாம் அவ்வளோ பெருசா இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பொட்டேட்டோஸ் எடுத்து ஸ்டிக்ல வந்து ஸ்ப்ரிங் ரோல்ஸ்க்காக வந்து ஃபர்ஸ்டே ஹோல்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் ரிமூவ், அதாவது பேட்டர்ல வந்து நம்ம மேரினேட் பண்ண அந்த பேட்டர்ல யூ கேன் ஜஸ்ட் மிக்ஸ் இட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த ஸ்டிக்கில் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் ரோல் வீட்டில் ஈஸியாக பண்ணலாம் இல்லை? கரெக்ட். ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. பிளேட் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஊத்தப்பம் ரெடி பண்ணிவிட்டேன், நீங்கள் டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ எப்போவுமே ஊத்தப்பம்னாலுமே நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது மாவு வந்து வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா இது ஈஸியாக வெந்துடும். ஓகே, இது வந்து ஒரு சின்ன டிப்பு. ஸோ ஊத்தப்பம்னா நமக்கு வந்து ரொம்ப இடையில ஏதாவது வேகாமல் இருக்கும் இல்லையா மாவு, நம்ம நிறைய வெஜ்ஜீஸ் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம்ல. ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம வேறு ஏதாவது வெஜ்ஜீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், பீன்ஸ், கேரட்டு அந்த மாதிரி. ஸோ இது கூட தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரிலாம் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா ஆல்மோஸ்ட் இதுவே ராவாவே சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், பொடி ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆனியன்லாம் போட்டிருக்கனால நல்லாயிருக்கும். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தான் கோகோனட் சட்னி தான். கொத்தமல்லி தாங்க. ஓ, மேலேயே ஃபர்ஸ்ட் கொரியாண்டர் வச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஏன்னா ரொம்ப ராவா இருக்காது உங்களுக்கு. அழகா இருக்கே. சூப்பர், பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம நிறைய ஜூஸஸ்லாம் வந்து சம்மர் சீசனில் தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஷியஸோடு இருப்போம். பட் எல்லா சீசன்ஸ்லேயும் நம்ம வந்து ஜூஸஸ் எடுத்துக்கலாம். முக்கியமாக அந்த ஆரஞ்ச் ஜூஸ் வந்து சம்மர் சீசனில் எடுத்துக்கும் போது சன்பர்ன் உங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை வந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். இன்னும் நிறையா அதோட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆன்டி ஏஜிங்கை வந்து தவிர்க்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஏஜிங் மாதிரி சைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ஒரு வீக்லி ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது ஏஜிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணி நீங்கள் நல்லா யங்காக யூத்ஃபுல்லான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட டிஷ்ஷஸை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஊத்தப்பத்துக்கு ரெடி பண்ணிடலாம். ஓகே, ஆனியன். ஸோ அதே ப்ரொசீஜர் தான். ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணால் சரி வராது. ஸோ கையிலேயே நம்ம போட்டால் தான் அது கரெக்டாக எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இட்லி பொடி. ஸோ இட்லி பொடி நீங்கள் ஓனாக உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? எங்கள் மாமியார் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்னும் இது பண்ணல. ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அம்மா, மாமியார் இவங்க பண்ணிடுவாங்க. நம்ம அதை அப்படியே இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கீ. வாட்ஸ் யுவர் ஃபேவரட் டிஷ்? நான் அது கேட்கவே இல்லை. உங்கள்கிட்ட இத்தனை நாள் கான்வர்சேஷனில் இருந்திருக்கோம். எனக்கு வந்து ஃபேவரட் டிஷ்னால் பட்டர் நான் தான். பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு ஈக்குவலாக எதுவுமே இன்னும். பட் ரெண்டுமே எனக்கு கேட்கணும்னு நினச்ச கேள்வி. இதுவும் பட்டர் நான், ஸோ அதுலேயும் பட்டர் இருக்கும், இதுலேயும் பட்டர் மசாலாலேயும் பட்டர். அது ரெண்டும் ரொம்ப திகட்டாத மாதிரி இருக்குமா, இல்லை பேலன்ஸ் ஆகுமா? இல்லை, பேலன்ஸ் ஆகும். நம்மளோட இது தான். ஸோ பட்டர் நானில் நம்ம நார்மலாக கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். ஸோ ரொட்டி மாதிரி ஆயில் கூட எதுவுமே இல்லாமல் நார்மல் ரொட்டி மாதிரி வச்சு பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்லாம். ஸோ நம்மளோட கிரேவிங்கை பொறுத்து தான். பன்னீர் பட்டர் மசாலாலையுமே பட்டர் ரொம்ப யூஸ் பண்ணாமல் நார்மல் ஆயில்லையும் யூஸ் பண்ணலாம். இப்போ தான் நல்லா அந்த பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம பொட்டேட்டோ வந்து ஹாஃப் குக் எதுவுமே பண்ணி எடுக்கலை இல்லையா. ஸோ அந்த ஆயிலில் தான் அது குக் ஆகணும். ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். உங்களோட ஃபேவரட் டிஷ் என்ன பிருந்தா? எனக்கு பிரியாணி, ஸ்வீட்ஸு, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. ஓகே, ஸ்வீட்டில் என்ன ரொம்ப பிடிக்கும்? ஸ்வீட்டில் நமக்கு அதான் ஃபஸ்ட் எனக்கு ஸ்வீட்டுன்னு எழுதி கொடுத்தாலே பிடிக்கும். அந்த அளவுக்கு ஸ்வீட் பிடிக்கும். அதில் நம்ம ட்ரை பண்ணாத டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அதான் நெக்ஸ்ட் டைம் நான் சொன்னேன், நீங்கள் ஸ்வீட்டை ட்ரை பண்ணிட்டு வரணும். அப்போ தான் இங்கே வந்து நம்ம செய்யணும். குனாஃபா தானே, ட்ரை பண்ணிடலாம். நல்லா அது கிறிஸ்பியாக இருக்குது.
சூப்பராக எடுத்துட்டீங்க பிருந்தா, வெரி குட். அப்பா நமக்கு ஒரு பாராட்டு கிடச்சிருச்சு. நீங்கள் குக் பண்ணுவீங்களா வீட்டில்? உங்களை பார்த்து தான் இப்போ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொத்தமல்லி, இந்த கொத்தமல்லி ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்ட்டாக நீங்கள் வச்சுட்டு ஒரு டோஸ்ட் பண்ணுறீங்க, அதோட ஈஸியாக இருக்குல்ல. ஆல்ரெடி நம்ம இதில் ஓட்டை போட்டிருக்கனால நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இது வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது நம்ம ஈஸியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது, நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இப்போ நான் பண்ணும்போதே பார்த்தீங்களா எப்படி உடையுது இல்லையா? ஸோ ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இன்னும் வேணும் வேணும் அப்படிங்கிற மாதிரி டெம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 2 டிஷ்ஷுமே ரெடி ஆயிடுச்சு. ஒன்று வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அண்ட் வந்து உங்களோட ஸ்பெஷல் ஊத்தாப்பம், ஆனியன் பொடி ஊத்தாப்பம். ஓகே, ஸோ ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ உங்களோட ஃபீட்பேக்காக தான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சாப்பிடணும். உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் வந்து கீ பொடி ஊத்தாப்பம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எதை டேஸ்ட் பண்ணலாம் நீங்களும் சொல்லுங்கள், உங்கள் சாய்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக கிட் மாதிரி இருக்கீங்கல்ல, ஸோ அதனால் நீங்கள் கிறிஸ்பி பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவே டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ, ஒரே ஒரு பொட்டேட்டோ ஸ்லைஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். ஓகே, சாஸ் கூட காம்பினேஷன். ரொம்ப யம்மியான கிறிஸ்பியாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கிறிஸ்பியான அந்த சென்ஸ் வந்ததுக்கு காரணம் நம்மளுடைய அரிசி மாவு தான். கரெக்டா? ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் த காம்பினேஷன் வித் சாஸ் இஸ் ஜஸ்ட் அமேசிங். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பார்த்தாச்சு, நல்லாயிருக்கு. அடுத்து ஊத்தாப்பம். ஸோ இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஊத்தாப்பம்க்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். பட் நமக்கு வந்து இவங்க செஞ்ச அந்த ஸ்பெஷல் ஊத்தாப்பத்துலேயே வந்து யூஆர் ஹேவிங் கீ இருக்குது, பொடி இருக்குது, அதனால் அதுவே வந்து அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, சும்மா அதை சாப்பிட்டாலே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் போட்டிருக்க அந்த கீயோட ஃப்ளேவர் அண்ட் ஆனியன்ஸ், கொரியாந்தர், அப்புறம் வந்து பொடி இதெல்லாம் சேர்ந்து வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் கூட. ஸோ இது ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஒன்று வந்து ஸ்நாக் அண்ட் ஒன்று வந்து பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ரெசிபிஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த ஷோஸில் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்மளோட செஃப் பூஜா அவங்க சூப்பரான 2 டிஷ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தட் இஸ் வாட் ஊத்தாப்பம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ விச் இஸ் ஆல்சோ கிறிஸ்பியாக இருந்தது அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சுங்க. ஸோ ரொம்ப அமேசிங்கான இந்த டிஷ்ஷை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நாங்கள் சூப்பரான ரெசிபிஸோடு உங்களை நாங்கள் சந்திப்போம். அண்டில் தென் இட்ஸ் டாடா பை பை ஃப்ரம் பிருந்தா அண்ட் செஃப் பூஜா சைனிங் ஆஃப். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2.